குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிராமரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷன் பார்க்க போகிறோம். ப்ரிப்போசிஷன் அப்படின்னா என்னென்னா முன் இடைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா உறுப்பிடைச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இப்போ ப்ரிப்போசிஷன் அப்படிங்கிறது என்னென்னா அது ஒரு வேர்டு. அந்த வேர்டு எப்படி வரும் அப்படின்னா நவுனுக்கும் ப்ரனவுன் இல்லை அட்வர்ப் இல்லைனா அட்ஜெக்டிவ் இந்த ஏதாவது ஒன்றுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொடர்பை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக வரக்கூடிய அந்த சொல் தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ பெரும்பாலும் ப்ரிப்போசிஷன் பார்த்தோம் அப்படின்னா நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் முன்னாடி வரும். பெரும்பாலும் ப்ரிப்போசிஷன் எங்கே வரும்னா நவுனுக்கும் ப்ரனவுனுக்கும் முன்னாடி வரும். இப்போது இந்த ப்ரிப்போசிஷனை மொத்தம் 3 டைப்பாக பிரிக்கலாம். என்னென்னா சிம்பிள் ப்ரிப்போசிஷன், காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன், ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன். மொத்தம் 3 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். இப்போது சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் நம்ம வரக்கூடிய அந்த வேர்டு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் அட்டு. இப்போ இந்த அட்டு நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா அது எங்கே பயன்படுத்தணும் அப்படின்னா அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறிய இடத்தை குறிக்கும்போது நம்ம அட்டு பயன்படுத்தணும். சின்னதாக ஒரு பிளேஸை சொல்லும்போது அட்டு பயன்படுத்தணும். இல்லை அப்படின்னா ஒரு நபரோட தன்மையை குறிக்கும்போது, மேனரை குறிக்கும்போது அட்டு பயன்படுத்தலாம். இல்லைன்னா அவங்களுடைய திறனை பயன்படுத்தும் போது நம்ம அட்டு பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் நம்ம என்னது டைமை, நேரத்தை குறிக்கும்போது நம்ம அட்டு பயன்படுத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், ஐ ஷால் மீட் யூ அட் 6 PM. டைமை குறிக்கும்போது நம்ம என்ன ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் அட்டு. செகண்ட் ஒன் பாருங்கள், தே வில் ரிட்டர்ன் அட் சன்செட். அப்போ அது என்னது ஒரு தன்மை, ஒரு பிளேஸு. அப்படிங்கும்போது நம்ம அட்டு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், பாரதியார் பார்ன் அட் எட்டயபுரம். இப்போ ஒரு பிளேஸை குறிக்கும்போது அட்டு பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் த காந்திஜிஸ் ஹவுஸ் இஸ் அட் ராஜ்காட் இன் டெல்லி. அதுவும் ஒரு பிளேஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அட்டு பயன்படுத்துகிறோம். இப்போ ப்ரிப்போசிஷனில் அட்டு நம்ம இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சென்டென்ஸை ரீட் பண்ணி பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்போசிஷன் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் ப்ரிப்போசிஷன் அப்படின்னா இன் அப்படின்னா என்னென்னா நார்மலாக நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பேசும்போது உள்ளே அப்படிங்கிற அர்த்தத்தை அது குறிக்கும். இப்போது ஒரு பெரிய பிளேஸை, ஒரு பெரிய இடத்த குறிக்கும் போது நம்ம இன்னு போடணும். அதிகமாக இந்த இன்னு எங்கே வரும் அப்படின்னா ப்ரனவுனுக்கு முன்னாடி வரும். புரியுதா? ப்ரனவுனுக்கு முன்னாடி இந்த இல்லா வரும். அந்த ப்ரனவுனுக்கு முன்னாடி வரும். இப்போ ஒரு பெரிய இடத்த குறிக்கும்போது இன்னு வரும். பொதுவாக அதிகமாக இந்த எங்கே ப்ரனவுன் வரும் அப்படின்னா இந்த ப்ரனவுனுக்கு முன்னாடி இந்த இன்னு வரும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், ராஜன் லிவ்ட் இன் மும்பை. ஒரு பெரிய பிளேஸுக்கு முன்னாடி வித்யா இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் இன் அஸ். இப்போ இங்கே என்ன வருது? ப்ரனவுனுக்கு முன்னாடி இன் வருது. ஐ சா த படையப்பா ஃபில்ம் எஸ்டர்டே இன் சன் டிவி. அப்போது பிளேஸுக்கு முன்னாடி வருது. ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் கல்கட்டா. அப்போது ஒரு இடத்த குறிக்கும் போதும் என்ன வருதுன்னா இன்னு வருது. ப்ரனவுனுக்கு முன்னாடி என்ன வருது அப்படின்னா இன்னு வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்டூ அப்படின்னா என்னென்னா இது இன்னுக்கும் இன்டூக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா திங்ஸ் இன் ரெஸ்ட். இன்டூ அப்படிங்கிறது திங்ஸ் ஆர் மூவிங். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னுக்கும் இன்டூக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இன்னுனா திங்ஸ் இன் ரெஸ்ட், இன்டூ அப்படின்னா திங்ஸ் ஆர் மூவிங். இப்போ இன்டூவில் பாருங்கள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. தே ஆர் ஜம்பிங் இன்டூ த ரிவர். அப்போது இன்டூ த ரிவர் அப்படிங்கும்போது என்னது? அந்த ரிவர் ஜம்பிங் த ரிவர் அப்படிங்கும்போது மூவிங், திங்ஸ் ஆர் மூவிங், அதனால் இன்டூ வருது. அதுக்கப்புறம் பாருங்கள், த ஸ்னேக் இஸ் கோயிங் இன்டு த ஹோல். அப்போ அதுவும் என்னது? திங்ஸ் ஆர் மூவிங். அதுக்கப்புறம் பாருங்கள், ஹீ என்டர்ட் இன்டு த தியேட்டர் டு see ஃபில்ம். அதுவும் என்னது? திங்ஸ் ஆர் மூவிங். சரிங்களா? இப்போது ப்ரிப்போசிஷன் 3 டைப்பாக பிரிக்கிறோம். சிம்பிள் ப்ரிப்போசிஷன் ஒன்று, காம்பவுண்ட் ப்ரிப்போசிஷன் ஒன்று, ஃப்ரேஸ் ப்ரிப்போசிஷன் ஒன்று. இப்போது இந்த சிம்பிள் ப்ரிப்போசிஷனில் அட்டு நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டைமுக்கு முன்னாடி. இன்னும் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய இடத்துக்கு முன்னாடியும் ப்ரனவுனுக்கு முன்னாடியும் நம்ம இன்னும் யூஸ் பண்ணுறோம். இன்டூ அப்படின்னா என்னது? திங்ஸ் ஆர் மூவிங் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். அப்படின்னா திங்ஸ் இன் ரெஸ்ட் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ இன்டூ அப்படின்னு எங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்? இன்டூ அப்படின்னா உள்ளே அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ இன்னுன்னா உள்ளே, இப்போ இன்ட்டுனாலும் உள்ளே தான். ஆனால் அதுக்கு ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான். திங்ஸ் ஆர் மூவிங், திங்ஸ் இன் ரெஸ்ட்டு. இதை மைண்டில் வச்சுக்கிட்டோம்னா போதும். தேங்க்யூ.